subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு வசதியாக 3 சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் சுரேஷ் தேவர் தேர்தல் களம் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தும் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை சந்திப்பு ரயில்வே நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு போதுமான 3 சக்கர சைக்கிள் வசதி இல்லாததால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதை அறிந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் 4 3 சக்கர சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் சுரேஷ் தேவர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய மேலாளர் பாலாஜியிடம் 3 சக்கர சைக்கிள்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே எஸ்ஆர்எம்யூ நிர்வாகிகள் சுப்பையா, தமிழரசு, ஐயப்பன், கட்சி நிர்வாகிகள் மகேஷ், கொம்பையா, செல்வம், பிரபா, இசக்கி, மணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் சுரேஷ் தேவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். இயன்றதை செய்வோம் இயலாதவர்க்கே என்ற கூற்றின்படி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக இந்த ஆங்கில புத்தாண்டிலே ரயில் பயனாளிகளுக்கு ஊனமுற்ற பயனாளிகளுக்கு பயன்பெறுகின்ற வகையிலே இந்த வீல் சேர் வண்டியினை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நன்னாளிலே கொடுப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேதாஜி தேவர் வழியிலே அடுத்தடுத்து இது போன்ற நல்ல விஷயங்களை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை எங்கள் சக்திக்கு இயன்றால் போல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உதவி கொண்டு இருக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். யாரோடு கூட்டணி? இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கின்றோம். அந்த கூட்டணி தொடரும். அதுபோக மத்திய மாநில கமிட்டிகள் கூடி தேர்தல் குறித்த முடிவுகளை எடுக்கும். அதற்கு ஏற்றார் போல எங்கள் இளைஞர் அணியும் ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கம்
மற்றும் அனைத்தும் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அரசை கோர சொல்ல முடியாது. கூடுதலாக கவனங்களை செலுத்தி மாணவர்கள் விஷயத்திலும் சரி, சட்ட ஒழுங்கு விஷயத்திலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நடத்துகின்ற அனைத்து தவறுகளுக்கும் அரசு பொறுப்பேற்கவும் முடியாது. ஆனால் கூடுதல் கவனம் செலுத்தி அந்தந்த துறைகளிலே ஏற்றாறு போல மாற்றங்கள் செய்து சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும். சுபாசிசமே இந்தியாவின் எதிர்காலம். சுபாசிசத்தினுடைய விளக்கத்தை மக்களிடம் சொல்லி மக்களுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்கும்.